ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் என்ன லேர்ன் பண்ண போகிறேன்னு சொன்னால் would have, should have இது மூணுத்துக்குமான தமிழாக்கம் என்ன, அது எங்கே பயன்படுத்தணும், அதுதான் பார்க்க போகிறோம். should have நடந்திருக்க வேண்டும், would have நடந்திருக்கும், could have நடந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் சொன்னால் கிளியராக புரியும். நான் வந்திருக்கணும், I should have come. வந்திருக்கணும், I should have come. நான் வந்திருக்கலாம், I could have come. நான் வந்திருப்பேன், I would have come. மூணுமே நடக்கலை, பட் மூணு பாசிபிலிட்டியாக பேசுகிறோம். நான் செய்திருக்கலாம், I could have done it. நான் செய்திருப்பேன், I would have done it. நான் செய்திருக்கணும், I should have done it. நான் சொல்லி இருக்கணும், I should have told you. நான் சொல்லி இருப்பேன், I would have told you. நான் சொல்லி இருக்கலாம், I could